நீங்க சொல்லுங்க, இந்த கொத்தரங்காய் சாப்பிட்டு எத்தன நாள் ஆச்சு? எத்தன வருஷம் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானா சாப்பிட்டு எப்படியும் பல வருஷம் ஆச்சுங்க. இத பார்க்கும்போது எல்லாமே எனக்கு வீடியோ பார்ப்பேன். இந்த ரெசிபி பண்ணணும் அப்படின்னு தேடுவேன். கிடைக்காதே கிடைக்காது. போட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து லியோ மார்ட்ன்னு ஆப்ல வாங்குனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல வருஷம் அதெல்லாம் எங்களுக்கு வந்து இப்ப விரத காலங்கள்ல இந்த கொத்தரங்காய் ரெசிபி கண்டிப்பா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ஆனா கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் கேஸ்டிக். ஆனா ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அத சாப்பிடும்போது கண்டிப்பா தயிர் சாப்பிடணும். கேஸ்டிக் ஐட்டம் சாப்பிடும்போது ஏன்னா ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டப்படும்போது எப்பவும் தயிர் சாப்பிட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஜீரணத்தன்மை ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எவ்ரி மீல் லஞ்ச் போது தயிர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. எவ்ரி டே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 30 வயசுக்கு மேல ஆன பெண்கள் எடுக்கிறது. குழந்தைகளுக்குமே குடுங்க. ஏன்னா நம்மளுக்கு புரோட்டீன் இருக்கு. அதே மாரி இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ற தயிர் வந்து டெய்லி ஃப்ரெஷ் தயிர் தாங்க சிங்கப்பூர்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்ளோ வீட்ல வந்து நம்ம பசுமாட்டுல செஞ்சு சாப்பிட்டா அந்த வெயில் காலத்துல அப்படியே வெண்ணெயோட திரண்டுகிட்டு கமகமன்னு இருக்கும்ல, அதே மாரி இருக்குங்க.